மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதான் நமக்கு தெரியும். இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன 7 பிறப்பு மனிதனுக்கு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்க வாசகர். முற்பிறலை ஒரு நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார். அதனால தான் நம்பி கிடையாது. கோயிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம்? விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும். இந்த ஊரில் கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்க வாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். கும்பிட்டுங்க. இவர் கும்பிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். கிடுகிடுன்னு ஓடப்படாது. உலகம் முழுவதும் பிள்ளையாருக்கு முதலிடம், ஆவிடார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம், பிள்ளையார் 2வது இடம். ரிக்கார்ட் பிரேக். எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்கிறது சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர். உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, ஆவிடார் கோயிலில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா உலகத்திலேயே இந்த ஊரில் தான். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இது மராட்டிய குதிரை, இது கிரேக்க குதிரை, இது கேரள குதிரை, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரைங்க இருக்கு. அதனால தான் இங்கே குதிரை வந்தது. இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருவாவடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம். ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை. இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். வந்தம் போகணுன்னு ஓடக்கூடாது. ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது. ஆவிடார் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை, அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது. சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது. இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் 51 பதிகம். அதில் பதிகம் சிவபுராணம். அதில் 95 வரி, 95 சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை, திருக்கோவையாரும் பாடியிருக்கார். ஆண்டாள் பண்ணது பாவை 30 பாட்டு, இவர் பண்ணது கோவை 400 பாட்டு. அதுக்காக ஒரு 14 பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும். நான் காமிச்சு அதெல்லாம் சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். எந்த தடங்களும் கிடையாது. எல்லா ஊர்லையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும். வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கறது பெருசு இல்லை. மேலாக ராஜகோபுரத்துக்கு கலசத்தையும் பார்க்கலாம். சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த வீதியில் சாமி படம் பாருங்க, திரும்பி பாருங்க. இந்த ஊரில் தான் அந்த வாய்ப்பு கொடு. சாமியும் ராஜகோபுரம் சேர்ந்தாப்புல வழி அந்த சிறப்பு இந்த ஊரில் வந்த உடனே இருக்குது. மேலாக 2 பொம்மை 5 கருப்பி யானைக்கு கீழே குரங்கு, உடும்பு 2 பொம்மை. குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு, நல்லா சொல்லு குரங்கு. அந்த குரங்கு உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்துட்டு அந்த கோயில்